கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமியஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. இந்த நிகழ்ச்சியில நம்ம எத்தனையோ விதமான குழந்தைகளை வளர்ப்பதை பற்றி பார்த்து வந்துட்டோம். அவங்கள நார்மலான குழந்தைகள், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட குறைபாடு இல்லாத குழந்தைகள். ஆனா இந்த வாரம் நான் பார்த்துட்டு வர்றது குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகள். ஆனா இந்த குறைபாடுகள் சொன்னாலே இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி கோவப்படுறாங்க. ஏன்னா இந்த குழந்தைகள் உண்மையான குறைபாடுகள் இருப்பவர்கள் அல்ல. இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் கடவுளின் செல்ல குழந்தைகளாக இருப்பவர்கள். அவர்களை வளர்ப்பவர்களையும் அவர்களை பேணி பாதுகாப்பவர்களையும் இங்க வந்திருக்காங்க இல்லையா, இவங்களோட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோங்கிறதோடைய ஒரு சின்ன ரீகேப். இந்த ஸ்பெஷல் நீடட் கிட்ஸ்னுடைய ஃபியூச்சர் பத்தி பேச போகும்போது, ஆனா அவங்க அப்பா வந்து அந்த கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே இவனும் ஒர்க் பண்றான். இன்னைக்கு இப்படி பண்ணா, நாளைக்கு இப்படி பண்ணா, நேத்து இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நம்ம ஒரு தாட் டைரி மாதிரி வச்சு அவங்களோட பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிட்டு அவங்கள வந்து அப்படி ட்ரெயின் பண்ணிட்டு அவங்க வெளியில போகும் பொழுது நிறைய கம்பெனிகளுக்கு போறாங்க. கடந்த வாரம் என்ன பார்த்தோங்கிறது பார்த்தோம். இந்த வாரம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். கண்டிப்பா ஒரு குழந்தைய எவ்வளவுக்கு சீக்கிரம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம தெரப்பி எவ்வளவுக்கு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றோம், அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க சொல்ற மாதிரி நம்ம பெட்டர் ஆக்கலாம். இது வழக்கமாவே நீங்க சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் இது டெஃபினட்டா. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன். அந்த மெனக்கட்டு நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கணும், வெயிட் பண்ணணும்னா டெவலப்மெண்டல் செக்அப். நீங்க வேக்சினேஷன் தடுப்பூசி போட போகும்போது ஊசி மட்டும் இல்லாம குழந்தையோட டெவலப்மெண்ட் செக் பண்ணுவாங்க அந்த டாக்டர்ஸ். அது கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த 1, 2, 3 மாசம் நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணால அந்த 3 மாசம் ஊசி முடிக்கும் போதே 90% ப்ராப்ளம் இந்த டாக்டர்ஸ் கண்டிப்பா பிக்கப் பண்ணி உங்களை செக்அப்புக்கு ஃபர்தர் போயிடுவாங்க. அந்த ஸ்டேஜ்லயே நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம். அப்படி 3 மாசம் மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 9வது மாசம் ஊசிக்கு நீங்க போகும்போது கண்டிப்பா டாக்டர் பிக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ 3.5 months இல்லைன்னா 9 months இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே தாண்டி 1.25 வயசுல இன்னொரு ஊசி வரும். மேக்ஸிமம் 1.5 வயசுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா பிக்கப் பண்ணிடுவீங்க. ஸோ அதை வச்சுதான் அவங்க 1.5 வயசுல அவங்க குழந்தை நீங்க கரெக்டா அந்த ஊசி தடுப்பூசிங்கிறது நீங்க போறதுங்க ஊசிக்கு மட்டும் இல்ல, குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் முக்கியமா செக் பண்ணதுக்காக டாக்டர் கூப்பிடுறாங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் அதை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு. ஸ்பெஷலி அவங்க சொல்ற செரிப்ரல் பால்சி குழந்தைங்கிறது நீங்க லேட்டா போக போக அந்த செரிப்ரல் பால்சினா என்ன, செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்வதுங்கிறது உங்களுக்கு பிரெயின் அந்த ஒரு கனெக்ஷன்ஸ், நர்வ் எல்லாமே வீக் ஆயிருது. ஸோ அவங்களோட மசில் டோன் அப்படின்னு நம்ம நரம்புகள் தளர்ந்து அந்த மசில் உங்களுக்கு லிஃப்டே பண்ண முடியாது. இப்ப நம்ம நம்ம இப்படி எடுக்கோ இல்லைங்களா, ஹைப்போட்டோனியா, அவங்க இப்படி கை இப்படியே தான் இருக்கும். அதனால தானாவே எடுக்கிறதும் அவங்களோட வேலை பண்றதும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த மசில் அந்த குழந்தைகள் வந்து நீங்க வந்து அந்த 4th ஸ்டேஜ் சொன்னீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களா? இல்ல ப்ரொஃபவுண்ட்ங்கிறது நம்ம அந்த மைல்டு, மாடரேட், சிவியரிங் ஐக்யூ லெவல் பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம். திஸ் இஸ் சிபி சில்ட்ரன் வில் பி ஸ்மார்ட். அவங்க ஐக்யூ லெவல் நல்லா இருக்கும். ப்ராப்ளம்ங்கிறது பாடி மூவ்மெண்ட்ஸ், ஹைப்போட்டோனியா இருக்கும். அவங்களுக்கு அந்த மசிலோட மாஸ் மூவ்மெண்ட்டும் அதுலதான் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ பேசிக்கா நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே வச்சிங்கன்னா, இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா நம்ம போலர்ஸ், கிரிக்கெட் போலர்ஸ் மாதிரி நீங்க 360 டிகிரி மூவ் பண்ண முடியுமா ஷோல்டர் அவ்வளவு சீக்கிரத்துல? கண்டிப்பா உங்க ஷோல்டர்னால அந்த வேலை பண்ண முடியும் இல்லைங்களா? ஏன் உங்களால பண்ண முடியல? அதுக்கான பிராக்டிஸ் இல்ல, நமக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்க. நீங்க எவ்வளவுக்கு சீக்கிரம் அவங்களுக்கு மூவ்மெண்ட் நீங்க பண்ணுங்க, அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நம்ம மாதிரி நார்மல் ஆயிருவாங்க. நீங்க ஒரு 8 வயசுல கொண்டு வந்து அந்த குழந்தை கொடுத்தீங்க, 8 வயசு வரைக்கும் அந்த மசில் எல்லாம் யூஸ் பண்ணாம இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே, அதுதான் அந்த பிசியோதெரபியோட நீட் இல்லைங்களா? அப்படி லேட்டா வர குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஒரு ஆல்டர்னேட் பார்க்குறோம். ஸோ அங்கே செரிப்ரல் பால்சின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அவங்களுடைய சதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இறுக்கமாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப லூஸாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து அதோடைய கண்ட்ரோல் அந்த குழந்தைகிட்ட இருக்காது. மூளைக்கு அந்த சதையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இந்த கையை எப்படி தூக்கணும், இந்த பொருளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கண்ட்ரோல், அந்த கோஆர்டினேஷன் பிரெயினுக்கும் சதைக்கும் இருக்காது, நரம்புக்குமான அந்த கனெக்ஷன்ல கரெக்டாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இப்போ அவங்க ஏர்லியராக வராங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி, அவங்களுக்கும் ஈஸி, எங்களுக்கும் ஈஸி, அந்த குழந்தைக்கு வந்து ஈஸியாக நம்ம ட்ரைனிங் கொடுத்துடலாம். இப்போ லேட்டாக வராங்க அப்படிங்கும்போது இந்த சதை இறுக்கமாகுது அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜ் ஜாஸ்தி ஆகும்போது இது சஜஸ்ட் சர்ஜரி, ஒரு டெண்டன் சர்ஜரி, அந்த மாதிரி சர்ஜரி பண்ணி அவங்களோட ஜாயிண்ட் வந்து கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் எங்களோட டாக்டர் சொன்ன மாதிரி வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சுன்னா அது பிராக்டிஸ் யூஸ் பண்ணாம நீங்க அப்படியே வச்சிருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அதோட இட் வில் பி மோர் டிஃபிகல்ட். புரியுது. அதனால தட்ஸ் ஹவ் இட் இஸ். நம்ம மூவ்மெண்ட்ஸே அப்படிதானே. ஓகே, ஸோ எவ்வளோ ஃபியூச்சருக்கும் வந்து இது கொடுக்குறீங்க, வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றீங்க, உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் அட்டன் பண்ணிடுறீங்க, மனசு சார்ந்த பிரச்சனைகள், இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் கல்யாணமாகி 2 குழந்தைகளை இருக்கான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்படி ஒரு நார்மலான லைஃபை இந்த குழந்தைங்களை எல்லாத்துக்குமே கிடைச்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்கா?
இவங்களோட நார்மலான லைஃப் அப்படின்னா எது மேக்ஸிமம் லிமிட்னு எடுத்துக்கலாம்? இது ஒருத்தர் மாறுபடும் இல்லையா? நம்ம லிமிட்னு சொல்ல முடியாது, எல்லாமே லிமிட்லெஸ் தான். ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேரண்ட்ஸோட மைண்ட் இருக்குது. அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக குழந்தைங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டியோ அவங்கள எவ்வளோ பண்ணுறாங்களோ அது ஒன்று. ரெண்டாவதுங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது எல்லா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஒரு ஃபுல் டீம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள், அவங்க சுற்றி இருக்கிற ஸ்கூல்ஸ், அவங்க சுற்றி இருக்கிற தெரப்பிஸ்ட், அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது செகண்டரி. தேர்டுங்கிறது சைல்டோட மென்டல் எபிலிட்டி. சைல்டை நம்ம எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக மென்டல் எபிலிட்டி இருக்குது, ஒரே ஒரு பிரச்சனை இருக்கா, 2-3 பிரச்சனைங்க ஜாயிண்ட்டாக வரும் சில பேருக்கு, அதுவும் ஒரு ஃபேக்டர். நாலாவது குழந்தையோட ஐக்யூ லெவல், எந்த லெவல், மைல்டு, மாடரேட், சிவியர், ப்ரொஃபவுண்ட், அந்த லெவல் ஆல்சோ குழந்தைங்கிறது சேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் குழந்தையோட பெஸ்ட் பொட்டென்ஷியலை நம்ம எடுக்க முடியும். உங்களுடைய ஒரு ஒரு இதுக்காக கேட்போம், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி உங்களுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு ப்ரொஃபவுண்ட் ஸ்டேஜில் வருது, இல்லை ஒரு ஒரு சிவியர் ஸ்டேஜில் வர குழந்தைகளை க்யூர் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு, குறைஞ்சபட்சம் அவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு, இல்லைன்னா அவங்களா சம்பாரிச்சிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றக்கூடிய அந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீம் ஒர்க்கு தான். டாக்டர்ஸ், பேரண்ட், டீச்சர்ஸ், தெரப்பிஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து தான் குழந்தைகளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ நாங்கள் எதிர்பார்க்குறது எவ்வளோ சீக்கிரம் குழந்தைங்களை கொண்டு வராங்களோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்ட். எவ்வளோ லேட்டாக வர்றாங்களோ அவங்கள்ட்ட வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டை ரொம்பவும் எதிர்பார்க்க முடியும். அதுதான் நாங்கள் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. I would say எந்த வயசுல வந்து சேர்த்துறாங்கங்கிறது இருக்கு. என்ன பொறுத்த அளவுக்கு ஐ திங்க் இட் இஸ் 100% ஆல் த டைம். ஏன்னா நீங்க 100% எல்லா சைல்டு, இப்போ ஒரு சைல்டு தலை நிக்க வைக்கிறதுங்கிறது அந்த சைல்டுக்கு 100%. இன்னொரு சைல்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கு அந்த சைல்டுக்கு 100%. இன்னொரு சைல்டு வேலைக்கு போயிருக்குதுன்னா தட்ஸ் ஆல்சோ 100%. என்ன பொறுத்த அந்த 100%ங்கிறது வந்து நம்மளோட பார்வையில இருந்து தான் மாறுபடுதுங்கிறது தான். ஏன்னா நாங்க வந்து ஒரு பொது மக்களா இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, சம்பாரிச்சிட்டான், இதுக்கு மேல அவன் சந்தோஷமா இருந்துரும் அப்படிங்கிறது தான் ஒரு நார்மலான ஒரு விஷயமா எங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த குழந்தைங்களோட சக்சஸ்ங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு குப்புற விழுந்துட்டாலே பெரிய விஷயம் அப்படிங்க போகும்போது அதுவே சக்சஸ் தான் சொல்ல போனா. ஸோ நீங்க ரீச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கோலுமே வந்து ஒரு பெரிய சக்சஸா தான் இருக்கு இல்லையா? மேம் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் தான் இது, ஒட்டுமொத்த பர்சன்டேஜ் பார்க்க முடியாது. இப்போது உங்கள் டெய்லி லிவிங் ஸ்கில் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று எங்கள் ஃபீல்டில். காலையில் ஏந்திரிச்சிலேருந்து இப்போ படுக்க போகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை, அதுவே பெரிய ஒரு டீச்சிங் தான். இப்போ அது அப்படிங்கும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தனித்தனியாக நம்ம டீச் பண்ண வேண்டிய சூழல். உண்மையாக அப்படிதான். ஏன்னா இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரிங்கும்போது அப்படிங்கும்போது மேம் சொன்ன மாதிரி தான் பர்சன்டேஜ்னு வந்து ஒட்டுமொத்த பர்சன்டேஜ் வந்து யாராலையும் கொடுக்க முடியும். இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக தான் பர்சன்டேஜ் கொடுக்க முடியும். ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து 0% இருக்கான் அப்படின்னு சொன்னால் 10க்கும் கொண்டு வரலாம், 100க்கும் கொண்டு போகலாம், 50ஆகவும் வைக்கலாம். அவன் அவனுடைய உழைப்பு தான் இருக்குது. எங்களுடைய சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த டீமோடைய உழைப்பு அது. அப்படிங்கும்போது தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வளர்த்தெடுக்கும் பொழுது தான் அவனுடைய பர்சன்டேஜை கொடுக்க முடியும். ஒழிஞ்சி இதுல எவ்வளோங்கிறது வந்து நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனா உண்மையா எல்லாத்துக்குமான 100% தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இண்டிவிஜுவல் 100%. அவன் 50% எடுத்துக்கானா அது அவனுடைய 100%. ஆனா முயற்சிங்கிறது வந்து எல்லாருமே வந்து 100%க்கானது தான். ஆமா. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரும் முறை, நம்ம இது ஏற்கனவே முன்னாடி பேசணும், எப்படி இந்த பால், சிவப்பு பால் அப்படின்னா அகாடமிக் சொல்லித்தரதை வந்து எப்படி நீங்க சொல்லித்தரீங்க இந்த குழந்தைகளுக்கு? நான் முன்னாடி சொல்றேன். எங்க சர்ச்சில் இருந்து மரியாயின் சைனிலேருந்து ஹவுஸ் விசிட் வந்திருந்தாங்க. அப்போ இது வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். அப்போ அந்த அண்ணா பார்த்து நீங்கள் ஸ்டார்லேயே வேலை செய்றீங்க அப்படிலாம் கேட்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்கள் சிஸ்டரை பார்த்தாலே நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அவங்ககிட்ட கேட்கட்டுமா, நான் கேளுங்க அப்படி சொன்னேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறோம், அந்த குழந்தை கற்றுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்க உங்களுக்கு கோவம் வந்து 2 அடிப்பட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், இதை நான் யோசிக்கவும் இல்லை, ஆனால் அந்த பதில் சொன்னதுக்கப்புறம் இந்த பதில் வந்து தான் கவிதாவோட டீச்சிங் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன பதில்னா, கோவம் கண்டிப்பாக வரும், ஆனால் குழந்தை மேலே இல்லை, என் மேலே வரும். நான் எங்கே தப்பு பண்ணுறேன், அவளுக்குள்ள அந்த விஷயம் போகாத அளவு நான் எங்கே தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுலேருந்து நான் எப்போ எந்த கோல் எடுத்தாலும் அந்த குழந்தைக்கு இந்த இது எப்படி போகிறதுக்கு யோசிக்கணும்னு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று செலக்ட் பண்ணுவேன்.
ஓகே. அப்படி டீச் பண்ணுவேன். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், எனக்கு இப்படி ஒரு பதில் தோணுச்சு, நான் இது பிளான் பண்ணி சொல்லலை, அப்போ நம்ம ஸ்பெஷல் டீச்சர் இந்த பதில் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன், அவளுக்கு போகலை அப்படின்னா உங்கள்கிட்ட தப்பு இருக்கு, கற்றுக்கிற குழந்தைகிட்ட தப்பு இல்லைன்னா அவள் அப்படித்தான், அவளை தான் நம்ம சரி பண்ண போறோம், மோல்டு பண்ண போறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட தப்பு இருக்கு. அது நல்ல இது நல்ல ஒரு இது. ஏன்னா அவ அப்படித்தான் அப்படிங்கிறது உண்மையா அந்த குழந்தை மேல தப்பு இல்லை. ஏன்னா அந்த குழந்தை அப்படிதான். ஸோ அந்த குழந்தைக்கு ஒன்று போய் சேரலன்னா அது சொல்லி தரவங்க என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இறங்கி லோ லெவல்ல இருந்து அந்த மெத்தட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய இப்போ ஒரு பேரே எழுதி தர போறோம். எங்க ஜெனின்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவளுக்கு வந்துட்டு இப்போ ஜெனிஃபர்னு எழுதுவா, ஆனால் ஜே ஒரு பக்கம், இரு ஒரு பக்கம், பா அந்த பக்கம் அப்படி இருக்கும். நான் அது அவளுக்கு எப்படி சிஸ்டர் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க எக்ஸாம் ரீவேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேனே தெரியல. கஷ்ட வரைக்கும் பறக்கல, எனக்கு எல்லாமே எனக்கு 100% இருந்தது, எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ நான் இந்த 3 மாதம் வேலை செஞ்சது ஓகே, எனக்கு ரொம்ப திருப்தி. எந்த குழந்தைக்கு வேலை செஞ்சால் எனக்கு 5 ஸ்கில் அச்சீவ் ஆகணும். கடைசிக்கு அந்த குழந்தை எழுது நான் எப்படி எழுது ஃபர்ஸ்ட் இப்படி வருவா இல்லையா, நீ வர வழியிலே பாருனோட இனிஷியல் இருக்கும். இனிஷியல் அங்கே என்ன இருக்கும், ஜெனி பி இருக்கும். அப்படியே போர்டு பிளாக் போர்டு அந்த பக்கம் நடுவில் பிளாக் போர்டு நடுவில் என்ன இருக்கும், ஒத்த கம்பு போட்டிருக்கும். ஸோ அப்படியே அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக அவள் பேர் நான் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கார்டை டெய்லி வரணும், அதை ரவுண்ட் அடிக்கணும், பேர் எழுதணும். இப்படியே பழகினேன். ஒரு வாரம் முடிஞ்சது. அந்த போர்டு ஒவ்வொன்றா எடுத்துட்டு அங்கே என்ன இருக்கும், இது இருக்கும், இங்கே என்ன இருக்கும், இது இருக்கும். ஸோ கடைசியில் சிஸ்டர் அசஸ் பண்ண வர அன்னைக்கு ஜெனிஃபர் அந்த பொண்ணு தானா இப்படி கண்ணை சொல்லட்டி பார்த்தாலே அந்த பொண்ணோட பேர் அங்க எழுதி முடிச்சிருக்கும். ஆமா, அவ அங்கிருந்து வருவா, இங்க வி இருக்கும், அவ அங்க போய் நின்று வந்து எழுதுவா. சிஸ்டர் போய் பார்த்தாங்க, எங்க இன்னொரு சிஸ்டர் தான், அவங்க போய் பார்த்தாங்க, இங்கே தான் எழுதி அந்த ஒட்டி இருக்கா என்ன இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க, இல்லை. ஸோ அந்த மாதிரி மெத்தட் நான் யோசனை பண்ணேன். இதெல்லாம் வந்து கவிதா ஓகே நீ நடத்துற அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ப்ரொஃபைல் அது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி நான் யோசிப்பேன் மெத்தட். யாருக்காவது ஏதாவது போகலின்னா நான் வேற விதியா யோசிப்பேன். ஆனா இது நல்ல மெத்தட், அந்த ஒரு குழந்தை எழுத வச்சதுங்கிறது. ஓகே சிஸ்டர். டீச்சிங் மெத்தடுங்கிறது 2 விதமாக பிரிக்கிறாங்க, 0 to 6 years அண்ட் 6 to 18 yearsன்ட்டு. அந்த 0 to 6 years வந்து ஒப்பனையன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே. அந்த குழந்தைங்களுக்கு அதில் பேசிக்காக என்ன இருக்கும்னா 5 ஏரியாஸ் இருக்கும். ஒன்று மோட்டார் இருக்கும், சோசியல் இருக்கும். நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ஸ்பெஷலி எய்ட் கிட்ஸுக்கு ஸ்பெஷலுக்குன்னே உள்ள சிலபஸ் இதுதான். ஓகே. நார்மல் ஸ்கூல்ஸில் எப்படி 5 சப்ஜெக்ட் இருக்குதோ அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு 2 ஸ்கேலுன்னு சொல்லுவாங்க. 0 to 6க்கு வந்து ஒப்பனைன்னு ஒரு ஸ்கேலு, தென் 7 to 18 ஏஜுக்கு வந்து எம்டிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு இது இந்த ஸ்பெஷல்லே வந்து டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே. அப்போ அந்த ஏரியாவில் உள்ள ஸ்கில் எடுத்து தான் நாங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது. ஸோ அப்படின்னா இந்த குழந்தைங்களோட சிலபஸே வேற, ஆமாம், படிக்கிற விதம் வேற, எல்லாமே பேட்டர்ன் வேற. ஆனால் இப்போ எக்ஸாம்னு போகும்போது நார்மலாக இருக்க குழந்தைங்களோட தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா? எஸ். ஓகே. எக்ஸாம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இந்த 8வது 10வது எக்ஸாம் 8th இப்போ 5th 8th 10th இது வரைக்கும் எழுதிருக்கிறாங்க. அது வந்து நார்மல் சிலபஸோட இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணி ஆனா அதுக்கு வந்து ஸ்லோவா ப்ராசஸ் கொண்டுட்டு போ. ஓகே. சோ இப்போ இந்த நீங்க சொன்ன அந்த இது எப்படி இது பை எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஷர்ட் பட்டன் போட தெரியாது, அவங்களுக்கு போடணும்னாலே பட் அவங்களுக்கு சட்டையை ஃபஸ்ட்டு காட்டணும், ஹோல் எங்கே இருக்குதுன்னு காட்டணும், அடுத்து பட்டன் எங்கே இருக்குதுன்னு காட்டணும், அடுத்து ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு, இது எல்லாமே வந்து சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ்ன்னு நாங்கள் கொண்டுக்கிட்டு போவோம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சட்டையை அவங்க கையில் எடுக்கிறதுக்குன்னு சொல்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 15 days ஆயிரும். அடேங்கப்பா. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டுட்டு போக முடியும். இதுதான் வந்து அவங்களுக்குள்ள சிலபஸ் பேட்டர்னு. அப்போ அவங்க கொண்டுட்டு போகும்போது அடுத்து அவங்க அந்த 3 monthsக்குள்ளே அந்த சட்டையை போட்டு அவங்க பட்டன் போடுறதுக்குள்ளே வந்து நிறைய இது வந்து நம்ம நார்மல் சில்ட்ரனுக்கு வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். எவ்வளோ பெரிய பொறுமை உங்களுக்கு வேணும் இதுக்கு. இதுதான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம டீச்சிங்னு போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போகணும். இல்லை உண்மையாலுமே சொல்லணும்னா அந்த பொறுமை கற்றுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து வேற எங்கேயும் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து உங்கள் வேலையை ஒரு மாதம் பார்த்தோம்னா எங்களுக்கு பொறுமைன்னா என்னங்கிற தெரிஞ்சிடும். பட்டன் ஸ்கில்லே ஃபஸ்ட்டு வந்து பட்டன் போட சொல்லி கொடுக்க மாட்டோம், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணு, அதுதான் ஈஸி. நோட் டு அன்னோன் எது ஈஸியோ அந்த மெத்தடை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டன் வந்து ரிமூவ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணவே சொல்லி கொடுப்போம். ஓகே. எந்த ஒரு ஸ்கில்லுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சுக்குவோம். ஒரு 7 ஸ்டெப்பாக இந்த பட்டன் ஸ்கில்லே 7-8 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கிட்டு தான் சொல்லி கொடுப்போம். ஓகே. ஒரு பட்டனுக்குள்ள இவ்வளோ இருக்குங்களா?
டாய்லெட் ட்ரைனிங் மட்டும் அப்படி ரிவர்ஸில் இருக்கும். மற்ற ட்ரைனிங் எல்லாம் நேரான முறையில் இருக்கும். டாய்லெட் போனால் நம்ம என்ன ஃபஸ்ட்டு ட்ரெஸ் ஜிப்பு கழுத்து, ட்ரெஸ்ஸு கழுத்து, பாத்ரூம்குள்ளே க்ளோஸ் பண்ண, இது அப்படி கிடையாது. ஏன்னா டாய்லெட் கண்ட்ரோல் எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்காது. அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். ட்ரெஸ் கழுத்து எல்லாம் பண்ணி உள்ளே போய் டாக் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா தான் அந்த ட்ரைனிங் ஆரம்பிப்போம். இது ஒன்று மட்டும் எங்களுக்கு ரிவர்ஸில் இருக்கும். ஓகே, பாட்டி ட்ரைனிங்கும் வேற மாதிரி வருது. ஸோ இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்று அந்த குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு டெய்லி ஸ்கில்ஸ். நீங்க சொல்றது என்னன்னா ஒரு அந்த குழந்தையினுடைய தினசரி தேவைகளுக்கு நீங்க வந்து சொல்லி கொடுக்குற விதம் இதெல்லாம். அதாவது ஒரு சட்டை போடுறதுல இருந்து டாய்லெட் போயிட்டு வர்றதுல இருந்து குளிக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து அதையும் நீங்க தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. டாய்லெட் கண்ட்ரோல் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சாதாரணமாக கண்ட்ரோல் பண்ண சொல்லி தர மாட்டோம். ஃபஸ்ட்டு 1 வீக் சார்ட் போட்டுருவோம். அவனை விட்டுருவோம் பேசாமல். மண்டே 9:15 அவனே ட்ரௌசரில் உச்சா போயிடுவான். அப்போ ட்ரௌசரில் 9:15 டிக் பண்ணி வச்சிருவோம். ஓகே, நீங்க சொன்ன அந்த மெத்தடாலஜி இப்போ வந்து அந்த ஒரு குழந்தையோட ஆக்டிவிட்டி டாய்லெட் கண்ட்ரோலுக்கு அப்புறம் அது குறைஞ்சி எத்தனை நேரம் உச்சா போகிறான் மண்டேவே. இது ஒவ்வொரு நாளும் அந்த 1 வீக் 2 வீக்ஸ் கூட நாங்கள் அது என்ன மாறிடுச்சுன்னா எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 2 வீக்ஸ் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த 2 நாள் ஃபுல்லாக அசஸ் பண்ணி 2 வாரம் அந்த டைமில் நாங்கள் உச்சா போகிறோம் நம்ம உச்சா போகிறோம் சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொண்டே உள்ளே உட்கார வச்சு உச்சா போயிட்டு வா. அவனுக்கு உச்சா போனால் ஒரு ரிவார்ட் கொடுக்குறது. உச்சா போனால் ஒரு ரிவார்ட் கொடுப்பாங்க. இங்கே வந்து உச்சா போனால் தான் அப்படிங்கிறத நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 months பிடிக்கும். ஆனால் அது கொண்டு வர உச்சா பண்ணிவிடுவா, ட்ரெஸ்ஸு கழட்ட உச்சா பண்ணிவிடுவா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை நாங்கள் நோட் பண்ணி வச்சு அச்சீவ் பண்ண வைப்போம். நம்ம இந்த அன்னைக்கு கொண்டு போயிருக்கோம். ஸோ அவளாம் உச்சா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதோ, பேசுகிற குழந்தைங்க பேசுவது சைன் பண்ணுற மாதிரி அது சொல்லிக் கொடுப்போம். அந்த குழந்தைய பொறுத்து செய்யும். அதே மாதிரி டாய்லெட் ட்ரைனிங் வந்து அவங்க வீட்டில் எப்படி இருக்குது, செட்டப் எப்படி இருக்குது, அவங்க வீட்டில் என்ன மாதிரி டைப்பில் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்டு ஏன்னா நம்ம டீச் பண்ணுறது ஒரே தடவையாக இருக்கணும். உண்மை பொய் கிடையாது. உண்மையை மட்டும் சொல்லித்தர மாதிரி என்னைக்கு எகெயின்ஸ்டா சொல்லி கொடுக்க மாட்டோம். நாட்கள் கம்மி. அப்போ அதெல்லாம் கரெக்டா அவங்க வீட்டில் என்ன யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்றது அந்த மாதிரி. ஏன்னா அங்கே வந்து சில குழந்தைங்க காட்டில் உச்சா போவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம் ஒரே காற்று பார்த்து பண்ணி அவள் கிரவுண்ட்லவே உச்சா பண்ணிட்டு வந்துடுவான். ஸோ நம்ம அதெல்லாம் அசஸ் பண்ணி ஃபேமிலியும் பார்த்துட்டு சொல்லி கொடுப்போம். இது அதே மாதிரி பேட் பிஹேவியர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் இதே மாதிரி சார்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு குழந்தை போய் அவளே அடிச்சுக்கிறா அப்படின்னா எதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறா அதே அப்பயே நீங்க சொன்ன ஒரு உதாரணமும் அந்த ஒரு துப்பினா அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் பார்த்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதே மாதிரி கொஞ்சம் ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். இதுக்கு ஒரு ஸ்டார்ட் டாய்லெட் இங்கே தான் இருக்குன்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதே லேட் ஆகும். இந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிறதே ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறதே அவங்க டைம் எடுக்கும். ஒரு பேசிக் ஸ்கில் இருக்காதுன்னு நீங்க ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டு போன ஒரு விஷயத்துல எத்தனை விஷயங்கள் இருக்குதுங்கிறது இந்த ஒரு பட்டன்லயும் இந்த ஒரு டாய்லெட்டுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்க போகும்போது தெரியுது. பேசிக் ஸ்கில் அப்படின்னா நம்ம வந்து அந்த வார்த்தையை வந்து அசால்ட்டா ஒரு 10 தடவை இன்னும் இந்த ஷோல யூஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். பேசிக் ஸ்கில் இருக்காதுங்க. ஆனா கடைசிக்கு பார்த்தா அந்த பேசிக் ஸ்கில்ங்கிறது என்னன்னா டாய்லெட்டுங்கிறது எங்க இருக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாத ஒரு குழந்தைக்கு அது அங்க இருக்குது, அங்க போனா இப்படி அன்ட்ரெஸ் பண்ணணும், இப்படி போகணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், திரும்பி வரணுங்கிற வரைக்கும் சொல்லி கொடுக்கணும். அதை சொல்லித்தரதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். டெய்லி லிவிங் ஸ்கில் அப்படிங்கிறதுல எல்லாமே அடங்கிடும். அதான் சொல்றேன். ஒரு வார்த்தையில நீங்க சொல்லிடுறீங்க. ஆனா அந்த டெய்லி லிவிங் ஸ்கில்ல சொல்லித்தரதுக்கு உங்களுக்கு ஒரு 2 வருஷம் எடுக்கும் இல்லையா? தாராளமா அந்த 2 வருஷம் பொறுமையா இருந்தா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறீங்க. கண்டிப்பா பெரிய விஷயம். ஐயோ உண்மையாவே இது வந்து ஏன்னா அது ஒரு குழந்தை வந்து அனிச்சையா செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு மனுஷனா இருக்கவங்களுக்கு வந்து அனிச்சையா செய்யக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இந்த பாட்டி ட்ரைனிங் ஆகட்டும், இல்லைன்னா வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு மனுஷன் தானா அனிச்சையா பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு 2 வருஷம் ஒரு குழந்தை கத்துக்க முடியாம இருக்கிறதும் சரி, அந்த பெற்றோர்களும் சரி, அந்த டீச்சர்ஸும் சரி உட்காந்து அந்த குழந்தைக்கு அதை சொல்லி கொடுத்து அந்த குறைஞ்சபட்சம் 2 வருஷம் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொல்றதை பார்த்தா தெரியுது, பெரிய விஷயம். நீங்க எதாவது சொல்ல வந்தீங்க. இப்போ சின்ன குழந்தைங்கன்னா பரவாயில்ல, இப்போ யூரின் கண்ட்ரோல். பெண் குழந்தைகளை நினைச்சு பாருங்க, அந்த பீரியட்ஸ் டைம்ல எப்படி இது யூஸ் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் இப்போ நாங்கள் கேர்ள்ஸ் மட்டும் பிரிச்சுப்போம் முதல்லலாம் கிளாஸு. அப்போ அந்த குழந்தைக்கு நாங்கள் வந்த உடனே பேண்ட் போட்டு திரும்பவும் பேண்டிஸ் போட்டு அந்த பேண்டிஸ் எப்படி பேண்டிஸில் பேட் எப்படி வைக்கணும் டெய்லியும் எங்களுக்கு ஒரு 5 minutes அந்த கிளாஸ் எடுப்போம். ஏன்னா அவங்களே அந்த வேலை இன்னொரு செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் அனுப்ப முடியாது. டாய்லெட் கண்ட்ரோல் இருக்குது, பட் இந்த கண்ட்ரோல் எப்படி வரும்? ஸோ நாங்கள் இதையும் டீச் பண்ணுவோம். அந்த மாதிரி குழந்தைங்களாம் இருக்குது. பெரிய விஷயம் அது. உண்மையாலுமே வந்து அந்த குழந்தைங்களுடைய சூழ்நிலையில இருந்து பார்க்க போகும்போது நம்மளால என்ன சொல்றது ஏத்துக்கவே முடியல. நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படிங்கறதே நம்ம. பட் என்னன்னா இந்த மாதிரி அழகா ஒரு இதை ஃபார்மேட் பண்ணி அவங்க டீச் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சிங் கண்டிப்பா இந்த குழந்தைங்களுக்கு தேவை.
அத முதல்ல பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பெற்றோர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க குழந்தைகளை வெளியிலே விடுறது கிடையாது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனா இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதாவது அந்த குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம்னு ஒன்று இருக்குது. சாரி, குறைபாடுகள் இருக்குது, மாற்றுத்திறனாளின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டு கிட்ஸுக்கான ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அங்க கொண்டு வந்து விட்டா அந்த குழந்தைகளுடைய திறமை இன்னும் வெளியில வந்து அந்த குழந்தைங்களுக்கு எது இருக்குங்கிறத கிடைக்க முடியுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து தெரியறதில்ல. ஆமா, அவங்க 18 வயசு 20 வயசு ஆனதுக்கு பிறகுதான் யாராலையும் கவனிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல தான் ஸ்கூல் கொண்டு வராங்க, இந்த விழிப்புணர்வு இல்லாதனால. இப்போ 16-18 வயசுக்கு அப்புறம் இப்போ வந்து 6 இயர்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அவங்கள 20 வயசு 25 வயசுல குழந்தைங்களாம் கொண்டு வரும்போது நம்ம என்ன ட்ரெயின் பண்ணாலும் அவங்க வந்து அதை உள்வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓ, உங்ககிட்ட ஒரு 16-17 வயசுக்கு மேலெல்லாம் கூட வருவாங்க, 25 வயசு 30 வயசுல கூட வருவாங்க. பட் ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதனுடைய விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க சொன்னது எல்லாமே கஷ்டமா தான் இருந்தது. இல்ல நான் என்ன சொல்ல, ஒரு பட்டன் சொல்றாங்க இல்ல, நம்ம குழந்தைங்களே ஒரு ரெண்டு பட்டன் போட்டேன் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து ஒரு 4 பட்டன் போடுவோம். ஒரு பட்டன் சொல்லி கொடுக்கறது இவ்வளவு ஒரு பேஷன்ஸ் வேணும்னா டீச்சருக்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி எவ்வளவு பேஷன்ஸ் தேவைப்படும். இந்த நம்மளால யோசிச்சே பார்க்க முடியல இல்லையா டாக்டர்? இல்ல நீங்க சொல்ல போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னது இது கொஞ்சம் கஷ்டங்கிறீங்க? ஒரு 6 வயசுல வர குழந்தைங்களை பாக்குறதுக்கே வந்து இல்ல, இது நான் வந்து சிரிச்சுட்டே சொல்ல முடியாது என்னால, சத்தியமா சொல்ல, இது கொஞ்சம் கஷ்டம் கிடையாது. இது உண்மையாலுமே சொல்லணும், அது வந்து பெரிய டிவைன் ஒர்க்கு, பெரிய ஒர்க். இது இது வந்து பாராட்டெல்லாம் சொல்றதுக்குலாம் எங்களுக்குலாம் தகுதி இல்லை. இது வந்து அசால்ட்டா சின்ன வேலைன்னு நீங்க சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ட்டீங்க. இந்த பெரிய என்ன சொல்றது, திஸ் ப்ரோக்ராம் இந்த ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன வந்து இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே நீங்க எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்பெஷலா என்னவோ, ஆனா உண்மையா நீங்க எல்லாம் ஸ்பெஷல் இந்த குழந்தைகளை பார்க்கறதுக்கு. ஸோ வேற எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்க அந்த டீச்சிங் மெத்தடாலஜில இருக்குது? தீபக் வந்து யோகா வந்து சூப்பராக பண்ணுவாங்க. அந்த அவங்களுடைய மசில் டோன் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நாங்கள் பார்ப்போம் அந்த எபிலிட்டி எப்படி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதனால் என்ன ஒரு சிவியரான யோகாவாக இருந்தாலும் அவனுக்கு ஒன் டைம் நம்ம டீச் பண்ணோம்னா அதை கரெக்டாக பண்ணுவாங்க. பட் அவங்களால அந்த யோகாவுடைய நேம் வந்து சொல்ல முடியாது. பட் நம்ம அந்த நேம் சொன்னோம்னா அவங்க அந்த ஆக்ஷன் பண்ணிடுவாங்க. Why don't he be a part of some record bookல ஏன் இருக்கக்கூடாது அந்த பையன்? ஏன்னா யோகா இப்படி டக்குன்னு பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நம்பர் ஆஃப் யோகா சொல்லி கொடுத்த அவரே அந்த இதுல ஒரு சம் ரெக்கார்ட் புக்ல ஏன் வரக்கூடாது? அவர் ட்ரெயின் பண்ணுறோம், வில் பி வெரி குட். ஐ திங்க் அவர் அச்சீவ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் நான். ஒரு சம் ரெக்கார்ட் புக்ல வந்துருவாரு அவர். யோனா ஓகே, கிரேட். ஸோ ஐ திங்க் இதெல்லாம் வந்து என்னன்னா பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹோப் கொடுக்கறது தான். ஒரு 2 பெற்றோர் வந்து அவங்க குழந்தை எந்த ஸ்டேஜ்ல இருந்து இன்னைக்கு எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. 4 வயசுல நடக்க தொடங்கின ஒரு பையன் இன்னைக்கு யோகால வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு வந்து நாளைக்கு இன்னும் ஒரு 1 வருஷத்துல 2 வருஷத்துல ரெக்கார்ட் பிரேக் பண்ற அளவுக்கு வந்துருவாருன்னா, எல்லா குழந்தைகளாலையும் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கோ இல்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பக்கத்து வீட்டுல இல்ல தெரிஞ்சவங்க அத்தை மாமா சொந்தக்காரங்கன்னு எதனா ஒரு இடத்துல ஒரு மென்டலி ரிட்டார்டட் இல்லைன்னா வந்து முடியாத இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருந்ததுன்னா ப்ராப்பர் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல், ஒரு நல்ல டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பெற்றோரோட சேர்ந்து சமுதாயத்தோட சேர்ந்து எல்லாரும் வேலை செய்யணும். அந்த குழந்தை வந்து எங்க வந்து நிற்குங்கிறதுக்கு நீங்க கொடுத்த ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே வந்து ஒரு பாடம். அண்ட் அந்த பாடத்தை மீறி வந்து நீங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் ஆஃப் காட். நீங்க இந்த வேலையை செய்யறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு அவர் அரம்சை. இது வந்து அரம்சை வந்து வழக்கமா வந்து ரொம்ப கலகலப்பா இருக்கும். இந்த ஷோ தொடங்க போகும்போது நாங்க என்ன நினைச்சோம்னா அந்த கலகலப்பெல்லாம் இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா ஒரு நொடி கூட இறுக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாம இந்த குழந்தைகளை எவ்வளோ சந்தோஷமா நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க பேசின விதத்துல இருந்தே தெரிஞ்சது. அந்த குழந்தைகளும் சந்தோஷமா இருக்காங்க, அவங்க லைஃப் சந்தோஷமா ஆக போறதுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அரம்சை மூலியமா உங்களுடைய நல்ல செயல் ஒரு 10 பேத்துக்கு போய் சேர்ந்து ஒரு கொஞ்சம் பேர்த்தோட வாழ்க்கை மாறி அவங்களும் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குன்னு தெரிஞ்சு வந்து உங்ககிட்ட வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துனதுல ஒரு நிறைவு கிடைக்கும்னு நினைக்கிறோம். இந்த அரம்சை நிகழ்ச்சி நீங்க பார்த்து உங்களோட வாழ்க்கையில எதனா ஒரு சின்ன மாற்றம் இல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய அணுகக்கூடிய விதம் சமுதாயத்துல மாறணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அந்த மாதிரி மாற்றம் உங்களுக்குள்ள வந்திருந்ததுன்னா இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது அந்த நீங்க சொன்ன சிபி ஆகட்டும் இல்லைன்னா வந்து டவுன் சிண்ட்ரோம் ஆகலாம், எதனா ஒருத்தங்க உங்களை சுத்தி இருக்கலாம், நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல யாராச்சும் ஒருத்தங்க இருக்கலாம், அவங்கள
நீங்க மற்ற மனிதர்களை பார்க்குற மாதிரியே சமுதாயத்தோட ஒட்டி பார்க்க தொடங்குனீங்கன்னா இந்த நிகழ்ச்சி அதனுடைய பயனை அடைந்து விட்டதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது அரம்சை. நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.